இப்போ சாதியவாதிகள்லாம் என்னை வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகுத்த பார்க்குறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகுத்த பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்ணுறான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்லை, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவிட்ட 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றலை. இப்போ கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது பிடிங்க, 3வது குழல் சும்மா இருக்கக்கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அதை உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார். அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை 3வது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது.